சிவனுக்கு ஒரே ஒரு வில்வ இலை சமர்ப்பித்தாலே கோடி பொன்னாணயங்கள் கொடுத்ததற்கு சமம். இதை நான் சொல்லவில்லை, சாட்சியாக சிவ மகாபுராணமே சொல்கிறது. இது ஒரு ஓபன் சீக்ரெட். அப்படி என்றால் அந்த வில்வ மரம் எப்படி தோன்றியது தெரியுமா? மகாலட்சுமி தேவி சிவபெருமானுக்காக கடுமையான தவம் செய்து கொண்டிருந்த போது அவளது கையிலிருந்து வழிந்த வியர்வை துளிகளில் இருந்து இந்த புனித மரம் உருவானது. அதுவே வில்வ மரம். அதாவது நீங்கள் சிவனுக்கு வில்வ இலை சமர்ப்பிக்கிறீர்கள் என்றால் நேரடியாக மகாலட்சுமி தேவியையே சிவனின் திருவடிகளில் வைப்பது போல் ஆகிறது. இங்கே இன்னொரு திருப்பம் என்னவென்றால், அந்த வில்வ இலையில் உள்ள 3 இலைகள் நம்மளுள்ள 3 குணங்களுக்கும் சிவபெருமானின் 3 கண்களுக்கும் சின்னமாக இருக்கின்றன. அதனால்தான் சிவனுக்கு வில்வ இலை சமர்ப்பித்தால் அவர் மிகவும் பிரசன்னமாகி உங்கள் பாவங்களையும் தவறுகளையும் மன்னிக்கிறார். ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உலர்ந்தது, கிழிந்தது, துளை விழுந்தது போன்ற வில்வ இலைகளை எப்போதும் சிவனுக்கு சமர்ப்பிக்க கூடாது. அது மகா பாவம். அப்படியானால் சொல்லுங்கள், நீங்கள் சிவனுக்கு வில்வ இலை சமர்ப்பிக்கிறீர்களா அல்லது தண்ணீரால் மட்டுமே அபிஷேகம் செய்கிறீர்களா? கமெண்டில் சொல்லுங்கள்.